தன்னை விட பலம் பொருந்திய ஒரு பருந்து தன் குஞ்சை தூக்க வருகிற போது தன்னை விட பலம் பொருந்தியது மிக உயரத்தில் பறக்கும் என்று தெரிந்தும் கூட ஒரு தாய்க்கோழி பிடரி செலுத்திக் கொண்டு தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக பருந்தை தாக்க ஓடுகிறது. அது வன்முறை இல்லை, அது தாய்மை. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாக இருந்த பிரிட்டன் தான் அடிமைப்படுத்தியிருந்த நாடுகளிலே இருக்கிற பிரஜைகள் யாரும், அதாவது அடிமைகள் யாரும் லண்டன் நகரத்திற்குள் பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கிற தெருவுக்குள் நடந்து போக முடியாது. நடந்து போனது இல்லை. எங்களால் ஆளப்படுகிற ஒரு அடிமை நாங்கள் வசிக்கிற தெருவிற்குள் போக முடியாது என்று விதித்த தண்டனையை, தீண்டாமையை யார் மீறியது? முதலில் உலகத்தில் உலகில் அடிமைப்பட்டு கிடந்த 90க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதியாக மனித குலத்தின் விடுதலையை முன்வைத்து லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனையின் படிக்கட்டுகளில் ஏறிப்போன முதல் மனிதர் மகாத்மா காந்தி என்பது எங்களுக்கு தெரியும். கோழி மிதித்து குஞ்சு சாகுமா என்று நீங்கள் கேட்பீர்கள். சாகுமா? சாகாது. ஆனால் குஞ்சு மிதித்து கோழி முடமாவதை பார்த்துக்கீங்க நீங்க. அவன் கட்டிய வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்திருப்பான். அவன் கட்டிய வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்திருப்பான். அன்னையை கொண்டு போய் அனாதை இல்லத்திலே சேர்த்திருப்பான். கண்ணீர் முதலைகளுக்கும் வரும். எது முதலையின் கண்ணீர், எது குழந்தையின் கண்ணீர் என்று கண்டறிவதுதான் நம் வேலையாக இருக்கிறது.